ஊழலின் காப்பீட்டு உரிமை திமுக என்றும் தமிழ்நாட்டில் கொள்ளையடிப்பதை மட்டுமே திமுக குடும்பம் செய்து வருகிறது என பிரதமர் மோடி கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். पूरे तमिलनाडु में लूट का कितना बड़ा खेल चल रहा है. हम केंद्र सरकार से तमिलनाडु के लिए विकास के लिए हजारों करोड़ रुपए भेजते हैं. ये पैसा भी डीएमके के करप्शन की भेंट चढ़ जाता है. ஊழலுக்கு முதல் உரிமை காப்பீட்டு உரிமை யார் வச்சிருக்காங்கன்னா திமுக தான் அந்த ஊழலை செய்வதற்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டி அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து தமிழகத்தை கொள்ளையடிக்கிறத எந்த வேலையும் செய்யறதில்ல, வெறும் கொள்ளையடிக்கிறத மட்டுமே தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் செய்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 வருஷத்துல மணல் கொள்ளைக்காரர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 4600 கோடி ரூபாய்க்கு இழப்பை ஏற்படுகிற வகையில மணல் இங்கே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி பார்த்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் எந்த அளவிற்கு இந்த கொள்ளையடிக்கின்ற விளையாட்டு சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அதே போல தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை மத்திய அரசாங்கத்தை நாம இங்க அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை திமுக தன்னுடைய ஊழலுக்காக பயன்படுத்திக் கொண்டு முழுவதுமாக ஊழல் செய்து அதை கழிவறம் செய்து கொண்டிருக்கின்றது. डीएमके ने तमिलनाडु और देश के भविष्य हमारे छोटे छोटे செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.